2.25 சென்ட் இடத்துல எல்லா வசதிகளையும் கொடுத்து வசதியான வீடு கட்ட முடியுமான்னு சந்தேகப்படுறீங்களா? இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் எண்ணத்தையே மாற்றிடுவீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு 2.25 சென்ட் இடம், அரை கிரவுண்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு அழகான 3 BHK வீடு. 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. ஆனால் 2.25 சென்ட் இடத்துல கட்டின மாதிரியான வீடு மாதிரி இல்லைங்க. 5 சென்ட் 4.5 சென்ட் இடத்துல நல்லா ஸ்பேசிஸாக இடமெல்லாம் விட்டு எல்லா ரூம்ஸுமே ஸ்பேசிஸாக ஒரு கொடுத்து ஒரு வீடு கட்டினா எந்த அளவுக்கு வசதியாக வருமோ அந்த மாதிரியான வசதியான பிளானிங்கை 2.25 சென்ட் இடத்துலையே வந்து இவங்க கட்டியிருக்கிறாங்க. இது இந்த வீட்டோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. இதை தாண்டி இந்த வீட்டோட இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவல் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாட்டில் வந்து கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. காம்பவுண்ட் வால்லேருந்து ஆரம்பித்து வீட்டோட ஃப்ரண்ட் வாலு, பால்கனியில் இருக்கக்கூடிய அந்த வாலு, ஃப்ரண்ட் சைடில் பாக்ஸ் ஷேப்பில் ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸு, அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸை கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. காம்பவுண்ட் வாலுக்கும் எலிவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து விக்கெட் கேட். விக்கெட் கேட்டுக்கு வந்து நம்ம நார்மலாக ஏறி போகிற மாதிரி படிக்கட் கொடுத்துருக்குறாங்க. அங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பார்க்கிங்கான கேட். அது வந்து நம்ம கார் ஏறி போகிற மாதிரியான ரேம்ப் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கேட் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். கேட் ஓப்பன் பண்ணதும் இங்கே நீங்கள் பார்க்குறது 11க்கு 15ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க. பார்க்கிங் ஸ்பேஸ் தனியாக இருக்குது, வீட்டோட மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறது தனியாக இருக்குது. அதனால் இங்கே நீங்கள் பெரிய ஒரு கார் வந்துட்டு தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். ஒரு இனோவா கார் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக பார்க் பண்ணிக்க முடியும். பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே யூனிக்கான பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் வந்து ஸ்பாட் லைட் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அது போக நமக்கு பூச்செடிகள்லாம் நீங்கள் தொங்க விட்றீங்கன்னா அதுக்கான அந்த ஹூக்கு அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதே பார்க்கிங் ஏரியாவில் ஜனமுடையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான வாட்டர் சம்ப் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் இவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டோட பட்ஜெட்குள்ளேயே இது வந்து நம்ம வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸுங்க. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்தியன் ஸ்டைலில் வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 3.5க்கு 4.5ங்கிற அளவில் இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்டர்னில் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளோரிங்கும் வாலுக்கும். இது வந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்தில் இருக்குது, சிங்கிள் பேனல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. டோரோட டிசைனும் யூனிக்காக இருக்குது. போஷில் வந்து லாக்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா. வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு கிளாஸி அண்ட் மேட் ஃபினிஷிங் கலந்த மாதிரியான டெயில் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாங்க. 2x4 சைஸில் இருக்கிற மாதிரியான வெட்டிஃபை டைல்ஸை வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிப்சம் போர்டை தாண்டி உட்டன் பேனல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸும் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மல்டிமீடியா டிவி நெட் செட்டப் இருக்குது. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சோப்பீஸ் இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக பேக்ரவுண்டில் ஃபுல்லாக லைட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு அந்த சைடு வந்து 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களும் இருக்குங்க. லிவிங் ஏரியாவிலே இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ் கிட்டையும் இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா 8க்கு 11ங்கிற அளவில் ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. டைனிங் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. யூனிக்காக இருக்குது. பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. கோல்டன் கலர் டேப்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வித் மிரர் செட்டப்போடு இந்த ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. பக்கத்துலேயே டவல் ராடு, கீழே வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த டைனிங்லேயே ஆப்போசிட்டில் அந்த ஹேண்ட் வாஷ் பேஷனுக்கு ஆப்போசிட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் இருக்குது. சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ணி பேக்ரவுண்டில் அதாவது உள்ளுக்குள்ளே லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இந்த டிசைன் வழியாக லைட் ப்ரொஜெக்ட் ஆகி தெரியுறது நல்லா இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கிச்சன் ஏரியா 8க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ப்ரைவசியோட அமைஞ்சிருக்கு. ஏன்னா லிவிங் ஏரியாவிலேருந்து பார்த்தா வியூ ஆகி தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாலை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ப்ரைவசியோட இந்த கிச்சனை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடலர் கிச்சனுங்க. ஒரு லைட் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கிச்சன் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங் யூஸ் பண்ணல. எல்லாமே வந்து ஒரு மேட் அண்ட் கிளாஸி கலந்த மாதிரியான டெயில் ஒர்க் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. குவாட்ஸ் வந்து நமக்கு கிளாஸியான ஃபினிஷிங்கில் வந்து கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. குவாட்ஸில் சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் இந்த மாடலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. அதனால் கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே ப்ளூ கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பேசின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வால் யூனிட் இருக்குது. அதில் வந்து ஃப்ளூட் டைப்பில் இருக்கிற மாதிரியான
கிளாஸஸ் எல்லாம் வந்து டோருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக இந்த கிச்சனில் பெரிய ஒரு ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது, அதுக்கு லாஃப்ட் கபோர்டு இருக்கும் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடு நம்ம வந்து அழகாக ஒரு ஃப்ரிட்ஜை வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது வந்து பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி ஹனிகோம் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ரெடிமேட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி வந்தோடனே இங்கே நீங்கள் பார்க்குறது 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பார்க்க முடியும். இந்த வீட்டில் எல்லா பெட்ரூம்லேயுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா வீடியோ பெருசாயிரும். அதனால் எல்லா பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பெட்ரூம்லேயும் யூனிக்காக வேறு டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் இது போக 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. அது போக ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உட்டு வந்து கிளாஸி ஃபினிஷிங்லேயே இருக்குது, மேட் ஃபினிஷிங்லேயே இருக்குது. ஸ்ட்ரைப்ஸ் மாதிரியான பேட்டர்னில் உட்டன் கிரெயின்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயே கிளாஸியும் இருக்குது, மேட் ஃபினிஷிங்லையும் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இங்கே நீங்கள் பார்க்குறது 4.5க்கு 7.5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கேட் டெயில்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து சீலிங்கில் வரைக்கும் கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். அடுத்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த வீட்டோட அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் வந்து லிவிங் ஏரியாவில் தான் கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் இருக்குது. ஸ்டேர் கேஸை வந்து லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட்டில் இருக்கிற மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்து ரெடி பண்ணி ஹேண்ட் ரையில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டேர் கேஸை பயன்படுத்தி மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய லான்ச் இல்லாட்டி ஃபேமிலி லிவிங் ஏரியான்னு சொல்லலாம். 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பேஸ்லேருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், அப்புறம் ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி தான் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் அந்த டெயில் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி மைல்டான டோனில் இருக்குது. ஜன்னல்கள் எல்லா இடத்துலையும் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதனால் எல்லா ரூம்ஸுமே நல்லா வெளிச்சமாக இருக்குது. அது போக ஸ்பாட் லைட்டும் ஒவ்வொரு ரூம்ஸ்லேயும் சீலிங்கில் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு அப்படியே மேலே இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இங்கேயும் நம்ம பார்க்க முடியும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் சேம் செட்டப்பில் எல்லாமே இருக்குது. அந்த வாட்டர் கலர் காம்பினேஷன் தான் இங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதோட அளவு 5.5க்கு 6. இதுவும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். டெயில் ஒர்க்கெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பெட்ரூமில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸ் வேறு கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட டெயில் கலர் காம்பினேஷனும் வேறு மாதிரி இருக்குது. ஃபிட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒவ்வொரு இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் டாய்லெட் கம் பாத்ரூம் பெருசாக தெரியுது. இது வந்து வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இதோட அளவும் 11க்கு 16 தான். இந்த வீட்டில் எல்லா பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2.25 சென்ட் இடத்துல கட்டின வீடு மாதிரியே இருக்காது. ஏன்னா வீடு சுற்றி செட்பேக் ஸ்பேஸ் பார்த்தோம், கார் பார்க்கிங் பார்த்தோம். அது போக வீட்டுக்கு தனியாக நம்ம மெயின் டோர் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து 16 லிவிங் ஏரியா கொடுத்துருந்தாங்க, 8க்கு 11 கிச்சன் கொடுத்துருந்தாங்க, 8க்கு 11 டைனிங் கொடுத்துருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து நம்ம ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். அதுக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் பெருசாக இருந்துச்சு. அது போக அவுட்டரில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் இருந்துச்சு. மேலே வந்தீங்கன்னா அங்கே ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுவும் மாஸ்டர் பெட்ரூம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ நம்ம பார்க்குறது இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. எல்லாமே பெருசாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள் டெயில் கலர் காம்பினேஷனில் வேறு லெவலில் இருக்குது. ஃபிட்டிங்ஸ்லாம் சூப்பராக பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கங்க. அதனால் டாய்லெட் கம் பாத்ரூம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்ப மினிமலிஸ்டிக்கான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி போகிறக்கான இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கார் பார்க்கிங் ஸ்பேஸுக்கு மேலே ஒரு பெரிய ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா அந்த பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர் பால்கனியில் ஃப்ரண்ட் வாலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பால்கனிலையும் நிறையா டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷனுக்காக கீழேருந்து பார்த்தா நல்லா தெரியணுங்கிறதுக்காக இங்கே லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நைட்டில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து மெட்டல்லாம் அமைஞ்சிருக்கு. அப்படியே நீங்கள் ஸ்டார் கேஸ் ஏறி மேலே வரீங்கன்னா டெரஸில் வந்து இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் பண்ணி மேலே ஒரு டேங்க் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடை பொறுத்த வரைக்கும்
நம்ம கோயம்புத்தூர் வடவழியிலேருந்து கணுவாய் போகக்கூடிய ரோடு ஒரு பிரிவுலேருந்து கணுவாய் போகக்கூடிய அந்த ரோட்டில் சோமயம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. நீங்கள் கணுவாயிலேருந்து வரீங்கன்னா தடாகம் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் வரும். வடவழியிலேருந்து வரீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து மவுத்தி ஹாஸ்பிட்டல் கட் வழியில் இருந்தீங்கன்னா ஒரு 4-4.5 கிலோமீட்டர் வரும். இந்த சைடு நம்ம ஒரு பிரிவுலேருந்து வரீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரும். போலீஸ் ஸ்டேஷனை தாண்டினதும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டை லேண்ட் இன்டிவெக்ஸோடலாம் சேர்த்து 96 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பார்க்குறீங்கன்னா பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே 2.25 சென்ட், 2.5 சென்ட், 3 சென்ட்லேயே நிறைய பெரிய பெரிய வீடுகள் வந்து அடுத்தடுத்து நிறைய கட்டின மாதிரி நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அதையும் அடுத்தடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி காம்பேக்டான இடத்துல நல்லா லக்ஸரியாக பெரிய வீடாக கட்டின மாதிரியான வீடுகள் பார்க்குறீங்க, இல்லை கட்டுறதுக்காக பிளான் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஐடியா இது வழியாகவும் உங்களுக்கு அமையறக்கு வாய்ப்பு இருக்குது.